அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகாரம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா, கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. இப்போ வந்து கர்மா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதனால நம்ம வந்து இதை பற்றி வளவலன்னு எதுவும் பேசப்படுது. இந்த கர்ம வினையில் இருக்கிற சில சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு முழுசாக தெளிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களோட செயல்களில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த கர்மா அப்படிங்கிறது எங்கேருந்து தெரியுங்களா ஆரம்பிக்குது? உங்களோட செயல்கள் இல்லை, உங்களோட எண்ணங்கள் இல்லை. ஏன் நீங்கள் விடுற அந்த ஒரு மூச்சு காற்று வெளியே உள்ள மூச்சு காற்று விட்டு இழுக்கிறதுமே ஒரு கர்மா அப்படிங்கிறது தான். நீங்கள் பிறந்த அந்த நொடியிலேருந்து இறக்குற அந்த நொடி வரைக்கும் இருக்கிற அந்த முழு வாழ்க்கையுமே வந்து இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நொடியுமே நீங்கள் வந்து கர்மா அப்படிங்கிறத செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இங்கே மனுஷங்க வந்து நம்மளோட ஒரு அறிவு ஏற்ப நம்ம வந்து நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படின்னு வந்து ரெண்டு வகையாக பிரித்து வச்சு நம்ம வந்து வகுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கையின் விதிப்படி இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். அது வெறும் செயல், அது வெறும் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடக்குது. இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எந்தெந்த வகைகளில் வந்து வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாய் தந்தை வழி மூலியமா வந்து கர்மா அப்படிங்கிறது வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பூர்வ ஜென்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம சேர்த்து வச்ச வினைகள், நம்ம செஞ்ச செயல்கள் அப்படிங்கிறதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நமக்கு வரும். இப்படி ஒரு வினைகள் அப்படிங்கிறது வரும். இன்னொரு வினை எப்படி வரும்னா, மற்றவங்களோட சாபத்துக்கு உள்ளாகிறது, மற்றவங்க வாயில் வாசாப்பு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், அவங்க நம்மளை பற்றி தேவையில்லாத விஷயங்கள் நினைக்கும் போது அப்படி வந்து கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ளே ஏற்படும். அதே மாதிரி நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறதுமே வந்து கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது அமையும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பணக்காரங்களாக பிறப்பாங்க, ஒரு சிலர் ஏழையாக இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நாத்திகவாதியாக இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்டென்ட்டும் இருக்குது அப்படின்னா, இது அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வெளிப்பாடு அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த கர்மா அப்படிங்கிறது மூலியமா நடக்குது. இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த மாதிரி கர்மா இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்காக தான் வந்து நமக்கு இருக்கிற இந்த கட்டங்கள் அப்படிங்கிறத ஜாதக கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே. இந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிறது எடுத்து பார்த்தோம்னாலே ஒரு தெளிவான துல்லியமாக கணிக்கக்கூடிய ஜோசியராக இருந்தாருன்னா இவர் எந்த வினையை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். இவருக்கு வந்து புதன் கோளோட ஒரு கர்ம வினை இருக்குதா, இல்லைன்னா சனி கோளோடது இருக்குதா, இல்லை சந்திரனோடது இருக்குதா அப்படின்னு அவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கர்ம வினை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா தான் வரும். அடுத்து வந்து இந்த கர்ம வினை அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நம்மளை பாதிப்புக்கு உள்ளாக்குது, எந்தெந்த வழியில் நம்மளை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மூணே வழியில தாங்க நம்மளை பாதிக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் மூலியமா வந்து கர்ம வினை நம்மளை பாதிப்பு ஏற்படுத்தும். இரண்டாவது வந்து கர்ம வினை எப்படி வேலை செய்யணும்னா நம்மளோட மனம் மூலியமா வேலை செய்யும். மூணாவது நம்ம ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாக்கும். இந்த மூணு வழிகளில் தான் கர்ம வினை அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும். அதே மாதிரி வந்து இந்த கர்ம வினை அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி கழிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்குமே சில வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல வந்து இந்த உடலில் ஏற்படக்கூடிய இந்த கர்ம வினை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கழிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த நீரில் வந்து உப்பு போட்டு குளிக்கிறது, இல்லைனா வந்து இந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, ஜீவ சமாதிக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து உங்கள் உடலில் ஏற்பட்டிருக்க கர்ம வினைகள் அப்படிங்கிறது கழியும். அதே மாதிரி உங்கள் மனம் அப்படிங்கிறதுல ஏற்பட்டிருக்க அந்த கர்ம வினைகளை கழிக்கணும்னா நீங்கள் இந்த மந்திர ஜபம் செய்கிறது, மனசை வந்து இறுக்கமாகாமல் அமைதியாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது என்ன ஆகுனா உங்கள் மனதில் ஏற்பட்டிருக்க கர்ம வினை அப்படிங்கிறது கழியும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பழமையான இந்த சிவன் கோயில்கள், இந்த விஷ்ணு கோயில்களை தவிர்த்து இந்த பழமையான சிவன் கோயில்கள் அப்படிங்கிறது நீங்கள் போனீங்கன்னா உங்களோட கர்ம வினைகள் அப்படிங்கிறது கழிக்கப்படும். ஏன்னா இந்த சிவன் கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வினைகளை கழிப்பதற்காகவே கட்டமைக்கப்பட்டதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்மளோட பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலாகட்டும், காசி விஸ்வநாதர் கோயிலாகட்டும், இல்லைனா வந்து உஜ்ஜயினில் இருக்கிற மகாகாளேஸ்வர் கோயிலாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளை மொத்தமாக கழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட கோயில்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த கர்ம வினைகளில் வந்து மூணாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாவில் ஏற்பட்டிருக்க இந்த கர்ம வினை அப்படிங்கிறது. இந்த ஆன்மாவில் ஏற்பட்டிருக்க கர்ம வினையை வந்து கழிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து வேறு வழிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்கள் செய்கிற பயிற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய உடம்புல வந்து அந்த யோக உஷ்ணத்தை எழுப்ப முடியுதோ, எழுப்ப செய்கிறாங்களோ அவங்களால தான் வந்து இந்த ஆன்மாவில் இருக்கிற அந்த கர்ம வினை அப்படிங்கிறத வந்து நீக்க முடியும். வள்ளலார் அதை சொல்லுவார், ஆன்மா வந்து ஒரு பங்கு மலம் உடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த ஒரு பங்கு மலம் என்னன்னா நம்மளுடைய இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இந்த ஆன்மாவில் ஏற்பட்டிருக்க கர்ம வினையை கழிக்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்த கோயில் போனாலும் சரி, யாரை போய் பார்த்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, அதுக்கு வந்து வேலையே நடக்காது.
நீங்கள் அதை கழிக்கணும் அப்படின்னா நீங்கள் முறையாக பயிற்சிகள் அப்படிங்கிறத செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அது வந்து கழியும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பயிற்சிகள் வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏன் நம்ம சொல்ல மாட்டோம்னா, இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல ஒரு 3 நிமிஷம் வீடியோ பார்ப்பீங்க, அப்புறம் கடைசியாக ஸ்க்ரால் பண்ணி கடைசி ஒரு 2 நிமிஷம் போவீங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகுனா, நம்ம சொல்லியிருக்க அந்த பயிற்சிகள் வந்து முழுமையாக கேட்காம அறகுறையாக கேட்கும்போது என்ன ஆகுனா, அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அது தவறுதல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோட பின்விளைவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமாயிடும். அதனால தான் இதுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வெளிப்படையாக இந்த இடத்துல கொடுக்கல நம்ம. ஆனால் ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏராளமான ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேயே வந்து உங்களோட ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். இப்போ உடலில் ஏற்பட்டிருக்க கர்ம வினை அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த உடல் சார்ந்த நோய்கள் வர்றது, இந்த உடல் பிணி அடிக்கடி வர்றது, இல்லைனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அவயங்களில் வந்து உங்களுக்கு நோய் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுதுன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஏன் வந்து ஒவ்வொரு உறுப்பில் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து நமக்கு வந்து நோய் ஏற்படுது, சரியில்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரகங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும். எந்த கிரகத்தோட கர்ம வினை வந்து உங்களுக்கு தாக்கம் இருக்கோ அந்தந்த இடங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பழுதுபட்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி வந்து இந்த மனம் சார்ந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சந்திரன், சனி, கேது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரியான இடங்கள்ல வந்து ஜாதகத்துல வந்து பிளேஸ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மனம் சார்ந்த நோய்கள் இருக்கு. இந்த சில மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த கர்ம வினைகளை வந்து வாங்கியவங்களா இருப்பாங்க போன ஜென்மத்தில். அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜென்மத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது காட்டும். அதே மாதிரி வந்து இப்போ எதுக்கு வந்து இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கோம் அந்த கர்ம வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான். இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா 1 டே கர்மா கிளென்சிங் கிளாஸ் இல்லை 3 டே கிளாஸ்ன்னு போடுறாங்க. யாராலையுமே யாரோட கர்ம வினையுமே வந்து இந்த இடத்துல வந்து கிளியர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ஆளுகளோ இல்லை அந்த அளவுக்கு வந்து அந்த கர்ம வினையை வாங்கிக்கிற அளவுக்கு தைரியமான ஆட்கள் வந்து இப்போ வந்து இங்கே கிடையாது. இதெல்லாம் இவங்க வந்து ஒரு பணத்துக்காக இந்த மாதிரி நாங்கள் சொல்லித்தரோம் அப்படிங்கிற மாதிரி செய்கிறாங்களே தவிர இதெல்லாம் நம்பி போய் ஏமாந்துடாதீங்க யாராக இருந்தாலுமே. ஏன்னா யாராலையும் ஒரே நாள நான் தீட்சை தரேன், தொட்டோட கர்ம வினைகளை கழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கொண்டு வந்துருங்க, வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு உள்ள ஏற்பட்டுள்ள அந்த ஆன்மாவில் ஏற்பட்டுள்ள கர்ம வினையை அவரால் மட்டும்தான் கழிக்க முடியும். அதை தாண்டி போச்சுன்னா உங்களோட இறைவன், உங்களோட குருவாக இருக்கிறவரால் மட்டும்தான் அதை வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே மனசில் வந்து தெளிவாக வச்சுக்கோங்க இந்த இடத்துல. இப்போ இந்த கர்மா வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களோட கர்ம வினையோட அடர்த்தி வந்து கம்மியாகுதோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்மா முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் போகும். உங்களோட ஆன்ம முன்னேற்றம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக போட்டோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கர்ம வினை அப்படிங்கிறது கம்மியாகிட்டு வரும். ஆனால் இது பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ கர்ம வினை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிட்டு போகும். இதை நம்ம வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா, முறையான பயிற்சி அப்படிங்கிறது, அது குறிப்பிட்டு சொல்ல போனால் கரெக்டான வாசியோகம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யும் போது என்ன ஆகுனா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறது தெரிய வரும். என்ன தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள்லாம் விடுபட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சிகளில் ஈடுபடும் போது இது வரும். இப்போ இந்த கர்மா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் ஏற்படுற கண்புரை மாதிரி, இந்த கேட்ராக்ட் மாதிரி, என்னதான் உங்க முன்னாடி வந்து இறைவனே வந்து நின்னாலும் உங்களுக்கு வந்து கண்ணில் அந்த கேட்ராக்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எதுவும் தெளிவாக தெரியாது. ஒன்ஸ் அந்த கண்புரைன்னு சொல்லப்படுற அந்த கேட்ராக்டை நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே வந்து அவ்வளோ தெளிவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அந்த கர்ம வினை அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் இறைவனே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் அந்த கர்ம வினைங்கிறது அந்த இறைவனை பார்க்கறக்கோ இல்லை அதுக்கு அவர்கிட்ட அருள் வாங்குறக்கோ தடுத்துரும். ஆனால் உங்களோட கர்மா அப்படிங்கிறது கழிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன பொருளையுமே வந்து உங்களால் இறைவனை இந்த இடத்துல பார்க்க முடியும். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வாழை அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் வந்து இந்த 10 வயசு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு என்றுமே வந்து வயசாகாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதுனாலனா, இந்த நம்ம உடம்புலேயே வந்து வயசாகாமல் இருக்கிற ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாழைப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழைப்பெண் அப்புறமா வந்து இந்த பூரண ஒளி அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளே வந்து இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறதுல போகும்போது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து வெண்ணிறமாக இருக்கிற ஒளி அப்படிங்கிற மாதிரி எல்லா பாடல்களையும் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த வெண்ணிற ஒளி அப்படிங்கிறது தான் வந்து வாழை பெண், வாழை தாய்ன்னு சொல்றதுமே வந்து இந்த மனோன்மணி தாய், இது எல்லாமே எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பூரண ஒளின்னு சொல்லப்படுற இந்த வெள்ளை தூய்மையான ஒளியை வந்து குறிப்பிடுறது தான். இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க வந்து அத்தனை சித்தர்களுமே வந்து வழிபட்டாங்க. அதை தான் இவங்களோட குலதெய்வமாக ஏற்று நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மனோன்மணி தாய்ன்னு சொல்லப்படுற இந்த வெள்ளை ஒளியை தானே தவிர ஏதோ ஒரு 10 வயசு பொண்ணோட ஃபோட்டோவோ இல்லை சிலையோ கிடையாது இந்த இடத்துல. அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.